வெள்ளக்காரனை வாழ வச்ச விருதுநகர் பராசக்திக்கு ஒரு வணக்கத்தை போட்டு திரும்ப விருதுநகருக்கு ஒரு என்ட்ரியை போட்டு திரும்பவும் சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போற வழியில ஒரு அதிசயத்தை பார்த்தேன். 4 கோயில் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய விருதுநகர் பராசக்தி கோயில் கிட்டக்க பார்த்தேன். இந்த ஊர் கோவிலுக்கு இப்ப திருவிழா நடக்க போதான், அது ஜேஜேன்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்ப்போம். லாஸ்ட் டைம் விருதுநகர் வந்தப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. அதுல ஒரு கடையை பத்தி பார்த்தேன். அந்த கடையை பத்தி ப்ரோட்ட விசாரிக்கும் போது ப்ரோ அது தரமான கடைன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு என்னையும் கூப்பிட்டுட்டு காலையில 8 மணிக்கெல்லாம் அங்க கூட்டு போயிட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, காலையில 8:15 இவ்வளவு ஐட்டம்ஸ் சுட சுட ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஹைப் கொடுத்து கடைசியில ஏமாந்ததுதான் மிச்சம். ஆனா இந்த தடவை அப்படி எதுவுமே நடக்கல. சாப்பாடு எல்லாமே சும்மா சொல்லக்கூடாது, ஒன்னொன்னும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இட்லி, கறி குழம்பு, சிக்கன், மட்டன், அது மட்டும் இல்லாம சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, பூரி, கோழில பொரிச்சது, வறுத்தது, ஆடு மேஞ்சது எல்லாத்தையும் அடிச்சு பிரிச்சு நாங்க மேஞ்சுக்கிட்டு இருந்தோம். சாப்பிடறதுக்கு எல்லா சாப்பாடுமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எஸ்பெஷலி இந்த ஈரல், சிக்கன் பிரியாணி, சிக்கன் சாப்ஸ் எல்லாமே சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஓவர் ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலே சாப்பிடறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் இருந்துச்சு. கடைசியில பில்ல கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஃபேமஸ் பிரியாணி ஹவுஸ்ல தான் நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு கிளம்பிட்டாங்க. இந்த விருதுநகர் பராசக்தி கோயில்ல ஏதோ பெரிய திருவிழா நடக்க போதாமே, அதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு உங்க ஊர்லயும் நாட் ஒன்லி விருதுநகர் எந்த ஊரா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்களும் இவங்கள மாதிரி என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதே மாதிரி கண்டென்ட் நிறைய என்டர்டைன்மெண்டான நிறைய வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க.